அவர் வந்து வாரிசு அரசியல் அந்த அடிப்படையில் தான் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையும் அவர் மீது வைக்கிறாங்க. அவர் எளிமையாக இந்த இடத்துக்கு வந்துட்டார் சீக்கிரம் அப்படின்ற ஒரு ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்குது. என்னுடைய தந்தையார் இந்த இயக்கத்திலே வட்டக்கழக செயலாளராக, இளைஞரணி பொறுப்பாளராக, வட்டக்கழக செயலாளராக, நகரமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் எந்த இயக்கத்திற்கு போக முடியும்? இந்த இயக்கத்தை பார்த்து வளர்ந்தவன். இந்த இயக்கம் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகளை பார்த்து வளர்ந்தவன். இந்த இயக்கம் இந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து வளர்ந்தவன் என்னுடைய தந்தையார். நான் நாளைக்கு என் மகனும் அப்படித்தான் இருப்பான். அண்ணன் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை, இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களின் மகன் என்பதற்காகவே 45 ஆண்டு உழைப்புக்கு பிறகு தான் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்தார்கள். துணை முதல்வர் என்றும் முதலமைச்சர் என்றும். ஒரே காரணம், அவர் கலைஞருடைய பிள்ளை என்பதால் தான். அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய இளந்தலைவரையும் அப்படித்தான் சொல்கிறார்கள். காய்த்த மரம் கல்லடிப்படும். அண்ணன் உதயநிதி அவர்களை பொறுத்தவரையிலே அவர் கல்லூரி காலத்துக்கு முன்பாகவே இளைஞரணியிலே எந்த பொறுப்பிலே இல்லை என்றாலும் சரி, அவர் இயக்க பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கலைஞருடைய தேர்தல் பரப்புரைகளை பங்கெடுத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் அவர் தேர்தல் பணியாற்றியிருக்கிறார், இயக்க பணியாற்றியிருக்கிறார். கழகத்திலே பொறுப்பு வகிக்கவில்லை என்றாலும் இளம் வயது தொட்டே இயக்கத்திற்காக அவர் எல்லா நிலைகளிலும் உழைத்திருக்கிறார். வாரிசு அரசியல் என்று சொல்வதெல்லாம் வெறும் ஹம்பக் என்று சொல்லுவார்கள். எதுவுமே விமர்சிக்க முடியாதவர்கள். இன்றைக்கு அவர் உழைப்பை கொண்டு மிரண்டு போகிறவர்கள், அவருடைய பணியை கொண்டு அரண்டு போகிறவர்கள் தான் வாரிசு என்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி திசை திருப்ப பார்ப்பார்கள்.